பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும், முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க. அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க. சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம். நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன், இதே மாதிரி கதை இம்மிடியட்டாக மாட்டாதரா, அப்புறம் நினச்சதெல்லாம் கதைன்னு எழுதிப்பாதரா செல்லக்குட்டி அப்படி சொன்னேன். லிங்குசாமி சார் அவர்களுக்கு எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள், அந்த ஆனந்தம் என்பது அவரது இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல, செல்ல குழந்தை போல இருக்கும். அதை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு. நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதை போல் தம்பி. ஏன்னா நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுண்டில் ஒரு நெக்லஸ்ஸு. பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனையெல்லாம் தீர்த்துருக்க வேண்டியதான். இல்லை இன்னொரு என்ன பண்ணுவான், ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ்னால் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த முட்டு சிந்தில் அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படணும்டா அப்படின்னு தெருவா கேட்டி, அம்மா 7.25 நெக்லஸ் எங்கேயாவது தொலைச்சாங்களா? ஆனால் இவன் எப்படி தெரியுங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதுரா அப்படின்னு. இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன். ஒரு செட்டில் ஒரு பேட் வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார். அந்த முடியை சுற்றப்படுத்து கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பான். மயிரை சீவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுது. ஆனால் இவன் நடிக்கிறானா என்னடா, நான் பதட்டத்தோடவே பழகிறேன். இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகணும். அப்புறம் நான் கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சேன் தம்பியோட, அவருடைய எடை போட்டு பார்க்குற பொழுது ஏன்னா கனி என்னால் செயற்கையாகவே முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவன் காதலியை விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கையாக வாழ முடியாது. அதனால் நான் அவரை பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே, ஓஹோ அப்போ ஏற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு 7-8 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே, என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே, இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துடணுன்னு, செம்பு கலந்துடக்கூடாது, குறியாக இருந்தான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் அங்கே அடுக்க கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் ஃபார்ம்லாம் சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டக்ட் ஒன்று தான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. மல்லி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன் தந்தையினுடைய இறப்புக்கு கூட மாறு வேஷத்தில் தம்மு கடிச்சிட்டு போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவம். 18வது வயசில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் தன் மகளை 18 வயசில் பார்க்குறாரு. தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்தினுடைய அந்த இயக்கத்துக்கு போகிறாரு. மகளை பார்க்குற 2 பெண்ணு நிற்கிது. அந்த பெண்ணு, அப்பா நான் அவங்க பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை போல நீ நல்லவனா நடி. நம்ம வாழ்க்கையில் என்ன, நான் இப்போ கடைசியாக இப்போ புரிஞ்சு நான் நல்லவனை சமீபமாக நான் நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நல்லவனாக ஆயிட முடியும். ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா, சரி ஐயோ நம்ம முந்தானாலும் முதற்கொண்டு கலவன்றிருக்க நல்லவன் சொல்கிறானடா. அந்த தெரு அது நல்லவர் வர்றாருங்க, ஐயையோ இது எப்படி ஏற்றுக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க, எப்படி ஏற்றுக்கிறது. நல்லவர் வர்றாருப்பா, நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான். அன்னையிலேருந்து நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே, இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போல தான் இந்த கதை, அற்புதமான கதை, இறையன்பு. ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர், அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடிமைச்சவர், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது, அதுக்கு மேலே சிஎம் தான். சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவுகோல் நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட 1-2 வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார், படைப்பு அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்த உடனே திருமாணிக்கு அப்படியே நிற்கிது. வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் பக்கத்தில் தலைமைச் செயலாளர் இருந்தாங்க. இந்த படத்தை பார்ப்பதற்கு அழைச்சி வச்சுருந்தோம். அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டார், தலைமைச் செயலாளராக இருக்கார். நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துருன்றதுக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போகிறாரு. அவர் துணைவியார் வந்தார், அப்படியே சமுத்திரக்கனி பிடிச்சி, என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க,
ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க, மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டைலாக் இந்த மாதிரி. ஸோ அதை போல் இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்று நடிப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்ட வேணும். ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்ல, வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க, பாதி வரை சமுத்திரக்கனி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம். அந்த படத்தை பார்க்கிறவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்படியாடா ஒருத்தர் இருப்ப, இப்படியாடா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ளே நானும் இருக்கேன்றதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கடி சொன்னான், எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு, கொடிக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் கொண்டு வந்துருச்சு. பிள்ளை ஆந்திராவிலேருந்து சமுத்திரக்கனியை கதை நாயகனாக வைத்து பணத்தை போடுவதற்கான ஒரு, அப்போ எப்படி பெரிய விஷயம். சொந்த ஊரில் பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி. ஒரு அசல் ஊரில் பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த கதை. ஸோ நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி.